ஓம் சாந்தி. காட்ஸ் மெசேஜ். கடவுளின் மகா வாக்கியம். ஒரு தைரியமான ஆத்மா ஒருபோதும் யாருக்கும் பயப்படுவதில்லை. ஆனால் தைரியமான ஆத்மாவின் முன் வருபவர்கள் பயப்படுகிறார்கள். எனவே இப்போது நீங்கள் தைரியமாக இருப்பதை பற்றிய பார்வையை சதா உங்கள் முன்னால் வைத்திருங்கள். A courageous soul is never afraid of anyone, but those who come in front of a courageous soul are afraid. So now constantly keep the vision you had of being courageous in front of you. கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், இந்த ஆன்மீக அன்பின் சந்திப்பு, அதாவது ஆத்மாக்களின் சந்திப்பானது தனித்துவமானது. முழு கல்பத்திலும் இம்மாதிரியான ஆன்மீக சந்திப்பானது எந்த ஒரு சமயத்திலும் இருக்க முடியாது. சங்கம யுகத்திற்கு இந்த ஆன்மீக சந்திப்பின் வரதானம் கிடைத்திருக்கின்றது. இந்த வரம் பெற்ற சமயத்தில் வரமளிக்கும் வள்ளல் தந்தை மூலமாக வரம் பெற்ற குழந்தைகள் இந்த அழிவற்ற வரதானத்தின் பிராப்தியை அடைகிறார்கள். தந்தையின் உடைய பாக்கியத்தை வழங்கும் மற்றும் வரமளிக்கும் வள்ளலின் அழிவற்ற பாகமும் இந்த சமயத்தில்தான் இருக்கிறது. அந்த மாதிரியான சமயத்தில் வரதானங்களுக்கு உரிமையுடைய ஆத்மாக்கள் நீங்கள் தங்களுடைய சதா காலத்திற்கான அதிகாரத்தை பிராப்தியாக அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அனைவரும் அரசியலின் திறமை, அறிவியலின் திறமை, அற்ப காலத்து ராஜ அதிகாரம் மற்றும் மத தலைவர்களின் அதிகாரம் உள்ளவர்களைத்தான் இன்றைய உலகத்தில் விசேஷ ஆத்மாக்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பாப் தாதா எந்த ஒரு விசேஷத்தன்மையை பார்க்கின்றார்? அனைத்தையும் விட முதலில் தன்னைத்தான் அறிந்து கொள்வது மற்றும் தந்தையை தெரிந்து கொள்வதின் விசேஷம் பிராமண குழந்தைகள் உங்களிடம் இருக்கின்றது. இது வேறு எந்த பெயர் பெற்ற ஆத்மாக்களிடம் இல்லை. எனவே கள்ளம் கபடமற்ற சாதாரணமானவர்களாக இருந்த போதிலும் வரமளிக்கும் வள்ளலிடமிருந்து வரதானத்தை பெற்று பல பிறவிகளுக்காக விசேஷ பூஜைக்குரிய ஆத்மாக்கள் ஆகிவிட்டீர்கள். பெயர் பெற்ற ஆத்மாக்கள் கூட பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்கள் முன் தலை வணங்குகின்றார்கள். அந்த மாதிரியான ஆன்மீக போதையை அனுபவம் செய்கிறீர்களா? நீங்கள் ஞானம் அறியாத ஏதோ ஒரு ஆத்மாவிடம் இந்த முழு சபையும் உலக ராஜ்யத்திற்கு
அதிகாரம் உடையவர்கள் என்று கூறினால் அவர் உங்களை நம்புவாரா? ஆச்சரியமடைந்து விடுவார். ஆனால் உள்ளபூர்வமான அன்பு உள்ள ஆத்மாக்களிடம், மேலும் உள்ளத்தின் சிரேஷ்ட பாவனை உள்ள ஆத்மாக்கள் தந்தைக்கு பிரியமானவர்கள் என்று பாப் தாதா தெரிந்திருக்கின்றார். உள்ளத்தின் அன்புதான் சிரேஷ்ட பிராப்தியை பெறுவதற்கான மூல ஆதாரமாகும். உள்ளத்தின் அன்பு தொலைதூரத்தில் இருப்பவர்களையும் மதுபன் நிவாசியாக ஆக்கிவிடுகிறது. உள்ளத்தின் அன்புதான் திலாராம் தந்தைக்கு விருப்பமானது. எனவே நீங்கள் என்னவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரமாத்மாவிற்கு பிடித்தமானவர்கள். எனவே தன்னுடைய குழந்தையாக ஆக்கிவிட்டார். உலகத்தினரோ தந்தை வருவார், அந்த சமயம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று இப்போது காத்திருப்பதில் இருக்கின்றார்கள். ஆனால் உங்கள் அனைவரின் வாயிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் என்ன வார்த்தை வெளியாகுகின்றது? நான் அடைந்து விட்டேன். நீங்கள் சம்பன்னம் ஆகிவிட்டீர்கள். மேலும் அந்த புத்திவான்கள் இதுவரையிலும் தந்தையை அறிந்து கொள்வதிலே சமயத்தை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் தந்தையை போலாநாத் என்று கூறுகின்றார்கள். God's sweet version, sweet child. This meeting of spiritual love, that is, the meeting of spirits, is a unique meeting. Such a spiritual mela cannot take place at any other time throughout the whole cycle. The confluence age has received this blessing of a spiritual meeting. At this time of blessings, the blessed children attain this imperishable blessing from the Father, the bestower of blessings. The Father's imperishable path of being the bestower of fortune and the bestower of blessings is enacted at this time. At such a time, souls who have a right to blessings are claiming their right for all time. In today's world, everyone considers soul who have a right to the knowledge of politics, the knowledge of science, a right to a temporary kingdom, or a right to being a religious leader to be special souls. However, which speciality does Bap Dada see? First of all, none of the well-known souls have the speciality that you Brahmin children have of knowing yourself and the Father. This is why, while being innocent and ordinary, you have claimed a blessing from the bestower of blessings and become special, worthy of worship souls for birth after birth. Even well-known souls of today bow down and salute the worthy of worship souls. You have become such special souls. Do you experience such spiritual intoxication? If you tell any soul who doesn't have knowledge that this whole gathering is of souls who have a right to the kingdom of the world,
he believe you? He would be surprised. However, Bap Dada knows that the Father loves souls who have love and elevated feelings in their heart. The love in your heart is the main basis of attaining the elevated attainment. The love in your heart makes you come from far away to be residents of Madhuban. The Father, the Comforter of hearts, loves the love in the heart. Therefore, whatever you are, however you are loved by God. And this is why He made you belong to Him. People of the world are still waiting and thinking when the Father comes, it will be like this or it will be like that. However, what emerges from the mouth and the heart of all of you, I have attained. You have become complete, whereas those intellectuals are even now using up their time in trying to recognize the Father. This is why it is said that the Father is the innocent Lord. Om